அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 27, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் 92 வயது தில்லியில் வியாழக்கிழமை காலமானார்னு தெரிவிச்சிருக்காங்க. தலைவர்கள் இரங்கல்னு தெரிவிச்சிருக்காங்க. 2004 முதல் 2014 வரையில் இருமுறை பிரதமராக மன்மோகன் சிங் பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, பிரம்மபுத்திரா குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணை ரூபாய் 11 லட்சம் கோடியில் கட்ட சீனா முடிவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் எல்லையில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட சீனா முடிவு செய்துள்ளது. ரூபாய் 11 லட்சம் கோடி மதிப்பில் திபெத்தில் கட்டப்படும் இந்த அணையால் பிரம்மபுத்திரா நதி பாய்ந்தோடும் இந்தியா மற்றும் வங்கதேசத்துக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இத்திட்டம் குறித்து சீன அரசு ஊடகமான அவங்க பேர் கொடுத்துருக்காங்க. சாங்போ நதியின், அதாவது பிரம்மபுத்திரா நதியின் கீழ்மட்ட பகுதிகளில் நீர்மின் நிலையம் அமைப்பதற்காக திட்டத்துக்கு சீன அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது என தெரிவிக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு பாதிப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நில அதிர்வு பகுதியில் அணைன்னு கொடுத்துருக்காங்க. இதோட இமேஜ், எக்ஸாக்டான இந்த நியூஸோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்குது. வேணுறவங்க அதை எடுத்து ஃபுல்லாக கூட ஒரு வாட்ச் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய், வரப்போதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அறிவுடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, வளர்ந்து வரும் தொழில்நுட்ப திறன்களுடன் இளைஞர்களை தயார்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தல்னு தெரிவிச்சிருக்காங்க. சுபோஷித் பஞ்சாயத் திட்டம் தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. கிராமங்களில் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் சுபோஷித் பஞ்சாயத் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு இந்தியரின் நல்வாழ்வையும் உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் குறிக்கோளுக்கு இணங்க இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கர் விருதுகளை பெற்ற சிறார்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, 2024 மக்களவைத் தேர்தல் தரவுகள் வெளியீடு. ஆண்களை விட பெண்கள் அதிகம் வாக்களிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. தேசிய கட்சிகளுக்கு 63% வாக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. 86% வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது மெயின்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு ஏதாவது எலெக்ஷன் சம்மந்தமாக, எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தமாக கரண்ட் அஃபேரோ ரிலேட் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்குது. ஸோ அதில் போய் கூட நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இமேஜை. அடுத்ததாக, 17 பேருக்கு பிரதமரின் தேசிய குழந்தைகள் விருது குடியரசுத் தலைவர் வழங்கினார்னு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 17 சிறுவர் சிறுமிகளுக்கு பிரதமரின் தேசிய குழந்தைகள் விருதுகளை ராஷ்டிரிய பால புரஸ்கர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வியாழக்கிழமை வழங்கினார். அப்புறம் சென்னை சிறுமிக்கு தேசிய விருதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சிறுசேரியைச் சேர்ந்த பத்ம சேஷாத்ரி பாலபவனில் 9ஆம் வகுப்பு மாணவி ஜனனி நாராயணனுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது. கலாச்சார பிரிவின் கீழ் 100க்கும் மேற்பட்ட சங்கீத உபன்யாசங்களை ஹரிகதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய 3 மொழிகளில் நிகழ்த்தியதற்காக இவருக்கு இந்த விருது கிடைத்துள்ளது. தனது தந்தை அனந்த் நாராயணன், தாயார் சுதா ரங்கநாதனுடன் விருதை பெற்றுக்கொண்டார் இவர்னு தெரிவிச்சிருக்காங்க. அரிதான கலைகளை மேலும் வளர்க்க விரும்புவதாக தினமணி நிருபரிடம் கூறினார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பேர் பார்த்து வச்சுக்கோங்க. ஜனனி நாராயணன், வயது 14. அதுபோக மொத்தமாக 17 பேருக்கு ராஷ்டிரிய பால புரஸ்கர் தேசிய குழந்தைகள் விருது வழங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷன் தான் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.